இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் சித்தார்த் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஜில் ஜங் ஜக். போதை மருந்து அடங்கிய ஒரு காரை ஹைதராபாத்துக்கு கொண்டு சென்று அங்குள்ள சீனா மாபிய கும்பலிடம் ஒப்படைக்கும் வேலை சித்தார்த், அவினாஷ், சனத் ஆகியோருக்கு வருகிறது. ஹைதராபாத் செல்லும் வழியில இந்த கார் எதிர்பாராத விதமாக இவர்களுடைய கையை விட்டு செல்கிறது. கார் போனதால் போதை மருந்து கும்பலின் தலைவன் அமேந்திரன் தங்களை கொன்று விடுவான் என்பதற்காக இவர்கள் மூவரும் வேறொரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இதுல அவர்கள் வெற்றி பெற்றார்களா அல்லது போதை மருந்து கும்பல் தலைவனிடமிருந்து சிக்கி உயிர் பிழைத்தார்களா என்பதே மீதி கதை. சித்தார்த்துக்கு இந்த படத்துல நடிப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியிலுமே இவருடைய நடிப்பை விட முகபாவனைகள் ரொம்பவும் ரசிக்க வைக்கிறது. மெட்ராஸ் பாஷையும் சிறப்பாக பேசி நடித்திருக்கிறார். அவினாஷ், சனத்தும் சித்தார்த்துக்கு போட்டி போடும் அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். குறிப்பா அவினாஷ் பேசும்போது உதட்டை தூக்கி கண்ணை சுருக்கி பேசுவது எல்லாம் ரசிக்க வைக்கிறது. அதே போல அவர் பேசும் வேகமான மெட்ராஸ் பாஷையும் வெகுவாக ரசிக்க வைக்கிறது. பயந்தவர் போலவே வரும் சனத்துல துரு நடிப்பும் கவரும்படி இருக்கிறது. ரோலெக்ஸ் ராவுத்தர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ராதாரவி அசால்ட்டான வசனங்களை பேசி அசத்தலான கைத்தட்டல் பெறுகிறார். இடைவேளைக்கு பிறகே இவருடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி ரசிக்க வைத்திருக்கிறார். போதை மருந்து கும்பலோட தலைவனாக வரும் அமரேந்திரன், நரசிம்மன், பகவதி பெருமாள், சாய் தீனா ஆகியோரும் இந்த படத்துல சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக செய்திருக்கிறார்கள். துப்பாக்கி போதை மருந்து கடத்தல் செய்யும் சாய் தீனா இறுதி காட்சியில துப்பாக்கிகளுக்கு விளக்கம் கொடுக்கும் காட்சியெல்லாம் நகைச்சுவை 100% கேரண்டி. அதே போல அமேந்திரனோட வலு தூகையாக வரும் பை கதாபாத்திரத்துல வரும் குண்டு மகேந்திரன் பேசும் ஹரஹர மகாதேவி பாஷை தியேட்டரில் அப்ளாஷை அள்ளுகிறது. நாசர், ஆர்ஜே பாலாஜி, யாஸ்மின், பாசின் ஆகியோர் ஒரு காட்சிகள் மட்டுமே நடித்திருந்தாலும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். படத்துல ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பெயரை வித்தியாசப்படுத்தி காட்டியுள்ளது இயக்குனர் திராட்சி வைத்தியின் தனிச்சிறப்பு என்று கூறலாம். படத்துல அனைத்து கதாபாத்திரங்களும் காஸ்டியூம் என்பதற்கான செலவுகள் அதிகமில்லை. அந்த பட்ஜெட்டை கிராபிக்ஸ்ல மற்றும் அனிமேஷன் காட்சிகளுக்கு பயன்படுத்தி சிறப்பாக செய்திருக்கிறார். முதல்ல கதாநாயகி இல்லாமல் ஒரு படத்துல நடிக்க துணிந்த சித்தார்த்தும் அதை இயக்க துணிந்த இயக்குனரும் பாராட்டுகள் தெரிவிக்கலாம். முதல் பாதை விறுவிறுப்புடன் சென்றாலும் இரண்டாம் பாதை இழுத்துக்கொண்டே செல்வது போல் இருக்கிறது. கொஞ்சம் கத்திரி போட்டு இருந்தால் கூடுதலாக ரசித்திருக்கலாம். விஷால் சந்திரசேகர் இசையில சூட் த குருவி பாடல் மட்டும் ரசிக்கும்படி இருக்கிறது. முதல் பாடல இடம்பெறும் பப் பாடல் எப்போது முடியும் என்கின்ற மாதிரி நீளமாக உள்ளது. பின்னணி இசை ஓரளவுக்கு ரசிக்கும்படி இருக்கிறது. ஸ்ரோயாஸ் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு அருமையாக இருக்கிறது. வடிவேலு காதலன் படத்துல பெண்களோட அழகை ஜில் ஜங் ஜக் என்று வர்ணித்திருப்பார். அதன்படி பார்த்தால் ஜில் ஜங் ஜக் ஜில். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.